வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ற மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா வீட்லையுமே பர்ஃபெக்டான கோபி மஞ்சூரியன் பண்ண முடியும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலிஃப்ளவரை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணணும். அதனால இந்த பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கொஞ்சமாக உப்பு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் இதுலேயே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து கலந்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு வந்து இதில் சேர்க்கல. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்ல ஒரு திக்கான பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு வந்து நம்ம இதை கரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கனாலும் காலிஃப்ளவர் மேலே ஒட்டாமல் போயிடும். அதனால ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி நம்ம கரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. மாவோட பக்குவம் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இதில் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு பெரிய பெரிய துண்டுகளாக நம்ம வெட்டி சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த மாவில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு இருந்தால் தான் காலிஃப்ளவர்லலாம் நல்லா ஒட்டும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருந்ததுன்னா காலிஃப்ளவரில் வந்து நம்ம போடும்போது எண்ணெயில் தனியாக பிரிஞ்சிடும் நம்ம மேல் மாவுலாம். அதனால கரெக்டான திக்னஸில் இருந்ததுன்னா சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா கோட் ஆகிருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் நல்லா பொரித்து எடுத்துடலாம். கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா இதை ரீயூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 4-5 தடவையாக போட்டு போட்டு எடுத்துடலாம் அப்படின்றதுனால கொஞ்சமாக வச்சு அதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ காலிஃப்ளவர் சேர்த்த உடனே நீங்கள் கிளறி விடாமல் ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. ஒரு சைடு வந்து ஓரளவுக்கு நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் மெதுவாக அதை திருப்பி போட்டு மிதமான தீயிலேயே வச்சு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி எல்லா சைடும் நல்லா வெந்து ஒரு கோல்டன் கலர் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பாருங்க, பார்க்கும்போதே வந்து நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கோல அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இந்த மேரினேஷன்லேயே கொஞ்சம் மாவு வந்து கீழே மீதி இருக்குது. அதனால இதை அப்படியே நான் சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். கடைசியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேருந்தே மேக்ஸிமம் எடுத்துட்டு மீதி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு அதுலேயே வந்து ஒரு 4-5 பல் பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சியை பொடியாக வெட்டி சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனோட கீழ் பகுதி அந்த கிரீன் கலர் ஒயிட் கலர்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுலாம். இது கூட குடமிளகாயை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக சேர்த்துருக்கேன். நான் 2 கலர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையுமே வந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக வந்து நான் ஒரு பெரிய தக்காளியை வந்து மிக்சியில் பியூரியாக பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி மிளகாய்த்தூளுக்கு பதிலாக வந்து நம்ம டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் வந்து சேர்ப்போம். அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவர் நம்ம ஃப்ரை பண்ணும்போதே நம்ம உப்பு சேர்த்து தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம சேர்க்க போகிற சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும். அதனால கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம காலிஃப்ளவர் போட்டு எடுக்கிறது கொஞ்சம் மாவு எடுத்தோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி காலிஃப்ளவர் பண்ணும்போது மாவு மீதி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வந்து நம்மளுக்கு திக்காய் வரும். அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா தான் அது குக் ஆகிற டயத்துக்குள்ளே நம்மளுக்கு அந்த திக்னஸ் எல்லாமே வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததோடையே இப்போ பாருங்கள் திக்காய் ஒரு மாதிரி நம்மளுக்கு ஷைனிங்காக வந்திருக்கு நம்ம சேர்த்த மாவுனால. இந்த அளவுக்கு நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். கூடவே நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவை இல்லாட்டி நீங்கள் விட்டுடலாம். இப்போ காலிஃப்ளவரை வந்து மெதுவாக உடஞ்சிடாம நம்ம அந்த சாஸில் நல்லா அதுக்கு கோட் ஆகிற அளவுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா திக்காகி வந்துடும். அதனால நீங்கள் ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே ட்ரை ஆயிரும்.
இப்போ கடைசியில் வந்து பொடியாக நறுக்குன ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து நம்ம மேலே தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆற ஆற பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காகி வந்துடும். அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். சூப்பராக நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ டேஸ்டியான ஒரு கோபி மஞ்சூரியன் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.